யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டார்களோ, அத்தகைய அடியார்களுக்கு இறைவன் செய்கின்ற ஒரு மகத்தான ஏற்பாடு இந்த ரமலான். இந்த திருமறையை நம்முடைய வாழ்க்கையாக கொண்டு வருவதற்கான ஒரு பெரும் பயிற்சியும் முயற்சியையும் இந்த ரமலான் மாதத்திலே நாம் மேற்கொள்ள வேண்டும். உங்கள் மனைவி மக்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த திருமறை ஆய்வை உங்களுடைய இல்லங்களில் இருந்து இந்த கூட்டாய்வை தொடங்குங்கள். தீய காரியங்களை பார்க்காதீர்கள், தீய விஷயங்களை பேசாதீர்கள், தீய செயலின் பக்கம் நெருங்காதீர்கள், தீயதை எண்ணாதீர்கள். இதுவெல்லாம் வெறும் உபதேசங்களாக இல்லாமல் இதை கொண்டு வந்து இறைவன் செயற்களத்திலே நிறுத்தி விடுகின்றார். ரமலான்ல பாத்தீங்கன்னா தொழுகைக்கு மக்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல இடம் இருக்காது. எல்லா தொழுகையுமே நிறைந்து இருக்கும். பள்ளிவாசல் கண்களுக்கு குளிர்ச்சியா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த ரமலானில் தொழக்கூடியவர்கள் ரமலானுக்கு பின்னால் எங்க போகிறார்கள்? தன்னுடைய மனவீச்சையை கடவுளாக்கி கொண்டவனை நபியே நீர் பார்த்தீரா? உனக்கு ஃபஜ்ர் தொழாததுக்கான காரணம் என்ன? என்ன ரீசன் சொல்ல முடியும்? அல்லாஹ்ட்டே நம்ம சொல்லுவோம், ஏன்பா ஃபஜ்ர் தொழல? கேள்வி கேட்கிறான் அல்லாஹ். என்ன சொல்லுவோம்? யாரெல்லாம் இந்த சொர்க்கத்தினுடைய வாசலிலே ரையான் என்ற வாசலில் நுழைவார்களோ நோன்பாளிகளை தவிர மற்றவர்கள் நுழைய மாட்டார்கள். அதே மாதிரி தொழுகையாளிகளுக்கான வாசல்கள் தொழுகையாளிகள் தவிர மற்றவர்கள் நுழைய மாட்டார்கள். அப்போ மாப்ப ஒரு கேட் வழியா சொர்க்கத்துக்கு போறாங்கன்னா பையனுக்கு இடம் இருக்காது. ஏன்னா பையன் ஃபஜ்ர் தொழுவதில் வாப்ப மட்டும் தொழுதார். ஜனவரி 19ஆம் தேதி அந்த ஹமாஸ் போராளிகள் அப்படியே புத்தம் புதிய மலர்களாக பூத்தவர்கள் அந்த காட்சி இருக்கிறது அல்லவா? அது நம்பிக்கையினுடைய பாடம். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது பேரன்பும் பெரும் கருணையும் மண்டலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜும்மா நாளில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கின்றேன். அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் தொடங்குவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே ரஜபிலே இப்படியான ஒரு பிரார்த்தனையை புரிவதாக சில அறிவிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. அல்லாஹும்ம பாரிக் லனா ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இறைவா, ரஜபிலும் ஷாபானிலும் நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக, வ பல்லிக்னா ரமலான், ரமலானை அடைய செய்வாயாக என்ற பிரார்த்தனை அவர்கள் புரிவார்கள். 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே அதற்கான தயாரிப்புகள், திட்டமிடல், ரமலானை நாம் எப்படி அடைந்து அதனுடைய நோக்கத்தை முழுமையாக ஈட்டப் போகின்றோம் என்ற ஒரு உள ரீதியான தயாரிப்பு நம்மிடம் இருக்க வேண்டும். பொதுவாக பள்ளிவாசல்கள் எல்லாம் அதற்கான தயாரிப்புகளிலே தராவிக்கான இமாம்களை ஏற்பாடு செய்வது, நோன்பு கஞ்சிக்கான ஏற்பாடுகளை செய்வது, இஃப்தாருக்கான வழிவகைகளை செய்வது போன்ற வேலைகளை எல்லாம் அவர் இப்போதே பள்ளிவாசல் நிர்வாகங்கள் திட்டமிட ஆரம்பித்துவிடும். நம்மை பொறுத்த வரைக்கும் பிறையை பார்க்க வேண்டும், பிறையை பார்த்த பிறகு அன்றைக்கு சகர் செய்ய வேண்டும் என்ற நிலையில் இல்லாமல் இந்த ரமலானை நாம் எப்படி அதனுடைய நோக்கத்தை நிறைவு செய்ய போகிறோம் என்ற புள்ளியிலிருந்து நாம் திட்டமிட வேண்டும். ரமலானில் நோன்பை நோக்க வேண்டும் என்பது நியத்தாக இருக்க வேண்டும். இந்த ரமலானில் முழுமையாக ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு நியத் நம்மிடம் இருப்பதுடன் அந்த நோன்பு காலத்திலே திருமறை குர்ஆனுடன் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துவதும், தராவீஹ் தொழுவதும், இரவு தொழுகைகளை தொழுவதும், இது போன்ற செயல்களை வழக்கமாக நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். இது இல்லாமல் இந்த ரமலானுடைய உன்னதமான நோக்கம் ஒன்று இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், ரமலான் மாதம் எத்தகையது என்று சொன்னால், இது உங்களுக்கு முன்னிருந்த நபிமார்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று இந்த நோன்பு உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக திகழக்கூடும் என்பதற்காக இது இறைவன் செய்த ஒரு மகத்தான ஏற்பாடு. யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டார்களோ, அத்தகைய அடியார்களுக்கு இறைவன் செய்கின்ற ஒரு மகத்தான ஏற்பாடு இந்த ரமலான் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்று சொன்னால், நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும், இறை சிந்தனையும் இறை நெருக்கத்தையும் அதிகப்படுத்துவதற்கும் இறைவன் செய்த ஒரு மகத்தான ஏற்பாடு. ஆண்டுக்கு ஒரு மாதம் முழுவதுமாக இறைவனுடைய அந்த ஆன்மீக சூழலில் இறைவனுடனான நெருக்கத்தை பெறுவதில், நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை நம்மிடமிருந்து தொடங்குவதற்கான
ஒரு அழகிய ஏற்பாட்டை ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் இறைவன் ஏற்பாடு செய்து வந்திருக்கின்றான். நாம் இன்னும் சுருங்க சொல்வதானால் ரமலானிடம் நம்மை ஒப்படைத்து விட வேண்டும், முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும். இந்த மாதத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை முழுமையாக மாறிவிட வேண்டும். நாம் இந்த 11 மாத காலமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம், மூச்சிறைக்க ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உலகத்தின் பின்னால், பணம் சம்பாதிப்பதின் பின்னால், பொருளாதாரம் மட்டுமில்லாமல் குடும்பத்தின் பின்னால் இன்ன பிற தேவைகளுக்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த ஓட்டத்திற்கு இடையில நின்று பள்ளியிலே தொழுகைக்காக அவ்வப்போது இறைவனுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்த நிலை மாறி அந்த ஓட்டமெல்லாம் கூடாது என்று சொல்லவில்லை. ரமலானிலே அதிகமான நேரத்தை பசித்திருந்து, தாகித்திருந்து, தனித்திருந்து, குறிப்பாக இந்த மாதத்தினுடைய சிறப்புகளில் ஆகச் சிறந்த சிறப்பு என்னவென்று சொன்னால், எப்படி நீங்கள் இறையச்சமுள்ளவர்களாக திகழ முடியும் என்று சொன்னால், நீங்கள் இறைமறையுடனான நெருக்கத்தை, இறைமறை திருக்குறானுடனான உறவை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் திருக்குறானை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த குரானை வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் மாத்திரமல்லாமல் அதை பின்பற்ற தகுந்த வேதம் என்ற அடிப்படையில் நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். நமக்கு வழிகாட்டுவதற்கு இந்த குரான் வெறும் ஓதுவதற்கு மாத்திரம் அல்ல. இந்த குரானில் இருந்து நாம் என்ன வழிகாட்டுதலை பெறப்போகிறோம், என்ன வழிகாட்டுதலை பெற்று நாம் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த போகிறோம் என்ற மிக முக்கியமான ஒரு ஆய்வுக்களமாக இந்த ரமலான் மாதத்தை இறைவன் நமக்கு மாபெரும் பரிசாக தந்திருக்கின்றான். எனவே இந்த மாதத்திலே குரானை ஓத கேட்பதற்கான ஏற்பாட்டை தராவீஹ் மூலமாக இருந்தாலும் கூட, நாம் திருமறையை தனிப்பட்ட முறையில் அரபில் ஓதினாலும் கூட இந்த குரானை ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, நாம் குரானை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம். ஆனால் குரான் என்ன சொல்கிறது, அந்த கட்டளை என்ன சொல்கிறது என்று நாம் புரிந்திருக்கின்றோமா? அந்த கட்டளை எனக்கானது என்று உணர்ந்திருக்கின்றோமா? குரான் கூறக்கூடிய ஏவல்கள் என்ன, விளக்கல்கள் என்ன? குரான் எதை நோக்கி நம்மை அழைக்கின்றது? குரான் எப்படிப்பட்ட ஒரு தனி மனிதனை, எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை, எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை, எப்படிப்பட்ட ஒரு உலகத்தை திருமறை கட்டியமைக்க விரும்புகின்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குரானின் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு சமுதாயத்தை கட்டமைத்தார்கள் என்பதை ஆழமாக, மிக நுட்பமாக ஆய்வு செய்வதற்கான பகுதிதான் இந்த ரமலான் மாதம் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். திருக்குரானுடன் நாம் பேச வேண்டும், திருக்குரானுடன் நாம் உரையாட வேண்டும். அதில் ஆழமாக ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். இறைவன் மீண்டும் மீண்டும் சொல்கிறான், நீங்கள் எண்ணி பார்க்க மாட்டீர்களா? நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க மாட்டீர்களா? இந்த திருக்குரானை கொண்டு ஆய்வு செய்யாத மாதிரி உங்களுடைய இதயங்கள் தாழிடப்பட்டிருக்கின்றனவா? இதயத்தில் பூட்டு போட்டு வைத்திருக்கின்றீர்களா? எனவே திரும்புங்கள் திருமுறையின் பக்கம். அதனால்தான் இந்த ரமலானுடைய மகத்தான நோக்கங்களில் அடுத்த நோக்கமாக இறைவன் சொல்கிறது, இந்த மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கியப்பட்டது. இது எப்படிப்பட்ட வேதம் என்று சொன்னால், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தெரிவிக்கக்கூடிய ஃபுர்கானாக, உரைகளாக, ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக இந்த திருமறை இறக்கியருளினான் அல்லவா? அதற்காக நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக இந்த ரமலான் நோன்பை நோக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நன்றி செலுத்துவது என்பது வெறும் சுஜூத் செய்வதும் சுக்ருல் இல்லா என்று சொல்வது மட்டுமல்ல. நன்றி என்பது இந்த திருமறையை நம்முடைய வாழ்க்கையாக கொண்டு வருவதற்கான ஒரு பெரும் பயிற்சியும் முயற்சியையும் இந்த ரமலான் மாதத்திலே நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் இப்போதே உள ரீதியாக உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனுடைய தமிழாக்கம், திருமறை குர்ஆனுடைய தஃசீர்கள், திருமறை குர்ஆனை ஒட்டிய பல செய்திகளை நாம் ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது நாம் எடுத்து அந்த வசனத்தை நீங்கள் படியுங்கள், ஆழமாக படியுங்கள். ஒரு முறைக்கு 10 முறை இந்த வசனத்தை படியுங்கள். படித்துவிட்டு இறைவன் இந்த வசனத்தில் என்ன சொல்கின்றான் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் உண்மையிலேயே ஆழமாக நாம் யோசித்தால் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிடும். நமக்கு வழிகாட்ட வந்த வேதம், ஒளிகாட்ட வந்த வேதம், இந்த திருமறை குர்ஆனின் மூலமாகத்தான் நாம் இறைவனை நெருங்க முடியும், இந்த வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். மட்டுமல்ல, ஒரு அமைதி மிக்க, நீதி மிக்க சமுதாயத்தை இந்த திருமறையின் மூலமாகத்தான் நாம் உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே குர்ஆனை நீங்கள் ஆழமாக, நிதானமாக நீங்கள் ஓத வேண்டும்,
அதன் அரபியில் ஓதுவதோடு நின்று விடாமல் ஆய்வுக்கான பகுதிகளாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்வதானால் உங்கள் மனைவி மக்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த திருமறை ஆய்வை உங்களுடைய இல்லங்களில் இருந்து இந்த கூட்டாய்வை தொடங்குங்கள். ஒரு வசனத்தை எடுத்து படித்து உனக்கு என்ன புரியுதுன்னு மனைவிட்ட கேளுங்க. குர்ஆன் தானே, இந்த வசனம் என்ன புரிகிறது என்று மனைவியிடம் கேளுங்கள். பிள்ளைகளிடம் நீங்கள் கேளுங்கள், இந்த வசனத்தில் இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறாய், இந்த வசனம் எப்படிப்பட்டது, இது இறக்கிடப்பட்ட சூழ்நிலை என்ன, இந்த குர்ஆனுடைய இந்த வசனம் எதை வேண்டி நிற்கிறது என்றெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்யும் போது அந்த குடும்பம் குர்ஆனிய குடும்பமாக மாறும். நீங்கள் குர்ஆனிய மனிதர்களாக நீங்கள் மாறுவீர்கள். உங்களுடைய வாழ்வினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் திரும்புகின்ற மைய புள்ளியாக, சென்டர் பாயிண்டாக இந்த குர்ஆன் தான் இருக்கும். எனவே குர்ஆனின் பக்கம் மீளக்கூடியவர்களாக, குர்ஆனின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக, குர்ஆனாக மாறக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றான். அதுபோல நாம் நம்மை சுய ஆய்வு செய்வதற்கும் நம்மை நாமே மீட்டெடுப்பதற்கும் கடந்த காலங்களில் நாம் செய்த அந்த தவறுகளில் இருந்து வருங்காலங்களை சீரமைப்பதற்குமான ஒரு அருமையான ஒரு தங்குகின்ற ஒரு இளைப்பாறுதல் தருகின்ற ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதத்தை நாம் பார்க்க வேண்டும். நெடும் பயணத்திலே வருகின்றோம், நடந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். இடையிலே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பயணம் வரும்போது சுமை தாங்கி கற்களை வைத்திருப்பார்கள். கொஞ்சம் அந்த சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு நீண்ட நெடும் பயணத்தில் வரும்போது ஒரு மரத்தடியிலே அப்படியே கொஞ்சம் ஓய்வாக அமர்ந்திருப்பதை போல நம்முடைய வாழ்வின் சுமைகளை எல்லாம் இந்த நேரத்தில் இறக்கி வைத்து விட்டு என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போகின்றோம், நமக்கு இத்தனை வயசாகி விட்டது, இந்த ஆண்டு காலத்திலே நாம் எதை சாதித்து இருக்கின்றோம், ஒரு இறை நம்பிக்கையாளனாக இறைவனுக்கு நாம் எந்த வகையிலே நன்றி செலுத்தி இருக்கின்றோம், யாருக்காவது நாம் பயன்படக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றோமா, நம்மால் நம்முடைய அண்டை வீட்டார்கள் பயன்பெற்று இருக்கின்றார்களா, நம்மால் இந்த சமுதாயம் பயனடைந்திருக்கின்றதா, பலனடைந்திருக்கின்றதா, நாம் எத்தனை பேருடைய புன்னகைக்கு காரணமாக இருந்திருக்கின்றோம், எத்தனை பேருக்கு நாம் உதவி இருக்கின்றோம், இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம் செய்திருக்கின்றோம். கொஞ்சம் நின்று நிதானமாக நம்மை அசை போட்டு பார்க்க வேண்டும். இறைவனுடைய அழைப்பு எந்த வினாடியும் நமக்கு வந்து விடலாம். எப்போதும் எந்த வினாடியும் நாம் இறைவனுடைய அழைப்பை ஏற்பதற்காக தயாராக இருக்க வேண்டும். மரணம் எப்போது வரும் என்று தெரியாது. அந்த மரணத்திற்கான திட்டமிடலும் அந்த மரணத்திற்கான தயாரிப்புகளையுமே இந்த ரமலானில் அதிகமாக நாம் செய்வதற்கான ஒரு காலமாக இருக்கின்றது என்று நிதானித்து நம்மை நாமே ஆய்வு செய்யும் போது நம்முடைய பிழைகள் எல்லாம் நமக்கு புரிய வரும். இந்த ரமலானுடைய திட்டமிடலில் மிக முக்கியமானது நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்வது, என்னை நானே தூய்மைப்படுத்திக் கொள்வது. என்னிடம் இருக்கக்கூடிய குறைகள் என்ன, நான் அதிகமாக கோபப்படுகிறேனா, நான் அதிகமாக பொய் சொல்கின்றேனா, நான் எந்த விதத்திலெல்லாம் பலகீனமாக இருக்கின்றேன், இது எல்லாவற்றையுமே நீங்கள் ஆய்வு செய்தால்தான் நீங்கள் உங்களை சீர்திருத்திக் கொள்ள முடியும். ஆனால் நாம் நம்மை சீர்திருத்துவதற்கான எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. ஆனால் பிறருடைய குறைகளை நாம் பெரிதாக பார்க்கிறோம். அவன் இப்படி இருக்கான், இவன் எப்படி, முதலில் நான் எப்படி இருக்கின்றேன், இதை பார்ப்பதற்கான ஒரு காலம்தான் இந்த ரமலான். எனவேதான் ரமலான் என்பது பாவ மன்னிப்பினுடைய காலமாக இருக்கின்றது. நீங்கள் அதிகமாக பேசக்கூடாது ரமலானிலே. நீங்கள் வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அதிகமாக இறைவனை நினைவு கூற வேண்டும். உங்களுடைய உள்ளம் ஒருங்கிணைந்த ஓர்மை சிந்தனையில் இருக்க வேண்டும். இறைவனின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு தவக்காலம் இது. நோன்பு என்பது பசித்திருப்பது மாத்திரமல்ல, நான் மீண்டும் மீண்டும் சொல்வது பசித்திருப்பது என்பது நோன்பினுடைய வழிமுறை. ஆனால் இந்த பசியும் பட்டினியும் தருகின்ற பயிற்சி என்பது இறையச்சத்திற்கு நம்மை இட்டு செல்ல வேண்டும். பசித்திருப்பது ரொம்ப எளிதான வேலை. பட்டினி கிடப்பதை இறைவன் நம்மை பட்டினி போடுவதற்காக ஏற்பாடு செய்த மாதம் அல்ல இது. இந்த பசியின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன, நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்வது, செல்ஃப் கண்ட்ரோல், உணவை கட்டுப்படுத்திக் கொள்வது, நம்முடைய நப்சை கட்டுப்படுத்திக் கொள்வது, பொய் சொல்வதிலிருந்து விலகி வாழ்வது, தீய பார்வையிலிருந்து விலகி வாழ்வது, தீய காரியங்களில் இருந்து விலகி வாழ்வது, இப்படியான செயல்களுக்கான செயற்களத்தை இறைவன் உருவாக்கி தருகின்றான். அதுல மிக குறிப்பாக இந்த செல்போன் அலைபேசி காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அலைபேசியில அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த தலைமுறை பிள்ளைகளை நான் ஒரு சிலரை நம்மளோட அழைத்து வர்றாங்க, பையனை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் தனியா பேசி பாருங்க, அதிகமாக கோபப்படுறான், நம்ம சொல்லு பேச்சை கேட்கறது இல்லை,
எல்லாம் படிக்கிறான், எல்லாம் செய்யறான். ஆனா இந்த செல்போன்ல இருந்து அவன் வெளிவர முடியவில்லை. இன்றைக்கு உளவியலாளர்களும் மருத்துவர்களும் சொல்கின்றார்கள், இது பெரும் நோயாக இன்றைக்கு உலகத்தை கவி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அலைபேசி என்பது வெறும் பார்வையினால், வெறும் காட்சியினால் மட்டுமல்ல, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உத்தரவுகள், அதிலிருந்து பெறக்கூடிய தீய வழிகாட்டுதல்கள் ஒருவனுடைய சிந்தனையை மாற்றி விடுகிறது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் தடுமாறுவதற்குமான ஒரு சூழல் ஏற்படுகிறது. எனவே இதில் பார்க்கக்கூடாத செய்திகள் ஏராளமாக குவிந்து கிடக்கின்றன. அந்த வாய்ப்புகள் கதவுகள் இல்லாமல் அது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரும் தீமைகளினுடைய வாசலாக இருக்கின்றது. எனவே இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு, தீய காட்சிகளை பார்ப்பதிலிருந்து நம்மை நாமே தவிர்த்து கொள்வதற்கு இறைவன் தருகின்ற ஒரு மகத்தான ஏற்பாடு இந்த ரமலான் நோன்பு. தீய காரியங்களை பார்க்காதீர்கள், தீய விஷயங்களை பேசாதீர்கள், தீய செயலின் பக்கம் நெருங்காதீர்கள், தீயதை எண்ணாதீர்கள். இதுவெல்லாம் வெறும் உபதேசங்களாக இல்லாமல் இதை கொண்டு வந்து இறைவன் செயற்களத்திலே நிறுத்தி விடுகின்றான். நோன்பு என்பது சௌமு ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம். இந்த கேடயம் எப்படி நம்மை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுகிறதோ, எதிரிகள் வீசுகின்ற அம்புகளில் இருந்தும், வாளில் இருந்தும், ஈட்டியில் இருந்தும் ஒரு போர் வீரன் எப்படி அந்த கேடயத்தை கொண்டு தடுத்து விடுவானோ, அதே போல தீமைகள் அம்பாய் நம் மீது பொழிகிறது. தீமைகளுடைய வாழ் வீச்சுகள், சொல் வீச்சுகள் நம் மீது படுகின்றன. தீமை பெருகி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தீமையில் இருந்து விலகுவதற்கு இறைவன் நமக்கு தந்த மகத்தான ஒரு கேடயம் தான் இந்த ரமலான் மாதம். அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது பாவங்களில் இருந்து காக்கின்ற ஒரு கேடயமாகும். நீங்கள் அமைதியாக இருந்தாலும், யாரேனும் உங்களிடம் சண்டைக்கு வந்தால், யாரேனும் வம்புக்கு வந்தால், நீங்கள் சொல்லிவிடுங்கள், இன்னி சாயும், நான் நோன்பாளி, என்னிடம் தீயதை பேசாதீர்கள், இந்த செய்தியெல்லாம் கொண்டு வராதீர்கள். எனவே புறம் பேசுவதில் இருந்து வெளிவருவதற்கு, கோல் சொல்வதிலிருந்து வெளிவருவதற்கு, அவதூறுகளில் இருந்து வெளிவருவதற்கு, தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுவதிலிருந்து வெளிவருவதற்கு, தீய காட்சிகளை பார்ப்பதிலிருந்து வெளிவருவதற்கு, தீய எண்ணங்களை எண்ணுவதிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு, தீய விஷயங்களின் பக்கம் நெருங்குவதிலிருந்து நம்மை வெளிக்கொணர்வதற்கு, நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய சொல்லையும் கட்டுப்படுத்துவதற்கான நங்கூரமாக இறைவன் தருகின்ற ஒரு மகத்தான பயிற்சி இந்த ரமலான். நாம் அப்படி அணுகிறது இல்லை. பசித்திருக்கோம். நோன்பு என்பது வயிற்றுக்கு மட்டும்தான் நாம் நோன்பு நோக்கின்றோம். நாவும் நோன்பு நோக்க வேண்டும், கண்களும் நோன்பு நோக்க வேண்டும், கைகளும் நோன்பு நோக்க வேண்டும், உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் நோன்பு நோக்க வேண்டும். கண்களுடைய நோன்பு என்ன? தீயதை பார்க்க கூடாது. ஒரு பார்வை பார்த்தால் அதை உடனடியாக தவிர்த்து கொள்ள வேண்டும். தீய காட்சிகளை, தீய விஷயங்களை கேட்கக்கூடாது. எனவே இப்படியெல்லாம் நம்மை தீய காரியங்களிலிருந்து தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பயிற்சியை இந்த ரமலானிலே நாம் மேற்கொள்ள வேண்டும். தீய காரியங்களில் இருந்து நம்மை விலக வேண்டும். அடுத்து இறைவனோடு நெருங்குகின்ற ஒரு பயிற்சியிலே மிக முக்கியமானது தொழுகை. அந்த தொழுகைக்கான பயிற்சி இந்த ரமலானிலே கிடைத்து விடுகிறது. ரமலான்ல பாத்தீங்கன்னா தொழுகைக்கு மக்கள் எல்லாம் பள்ளிவாசல் இடம் இருக்காது. எல்லா தொழுகையுமே நிறைந்து இருக்கும். பள்ளிவாசல் கண்களுக்கு குளிர்ச்சியா இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த ரமலானில் தொழக்கூடியவர்கள் ரமலானுக்கு பின்னால் எங்க போகிறார்கள்? இந்த ஜும்மாவில சீசன் தொழுகையாளிகள் யாரேனும் இருந்தால் நீங்கள் தயவு செய்து உங்கள் மனசாட்சியுடன் பேசுங்கள். இது நல்ல முறைதானா? இது ரமலான்ல மட்டும் தலையை காட்டுவோம். குத்தால சீசன்ல போய் குத்தால போய் குளிச்சுட்டு வர்ற மாதிரி இது என்ன ரமலானுக்காக மட்டும் அந்த தொழுகை கடமை என்றால் இல்லை. இந்த ரமலானிலிருந்து ஒரு உறுதி ஏற்க வேண்டும். 5 வேளை தொழுகையை இறைவன் கடமையாக்கி இருக்கின்றான். அதிலும் குறிப்பாக சில பேருக்கு 4 வக்து தொழுகை தான். ஃபஜ்ருக்கு வராது. லுஹருக்கு வரக்கூடிய கூட்டம் ஃபஜ்ருக்கு இருக்காது. இசாவுக்கு வரக்கூடிய கூட்டம் ஃபஜ்ருக்கு இருக்காது. எனக்கு என்ன வேடிக்கை என்று சொன்னால், தராவீஹ் தொழுகை என்பது ஃபர்லா சுன்னத்தா என்று சொன்னால் சுன்னத்தான தொழுகை. சுன்னத்தான தொழுகையை தொழுகிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். சுன்னத்தான தொழுகையை பொறுத்த வரைக்குமாக சட்ட ரீதியான செயல்பாடுகள் என்னவென்று சொன்னால், ஒருவர் ஒரு சுன்னத்தான காரியத்தை விட்டுட்டார், தொழல, அது குற்றமாகுமா? அவர் மேல குற்றம் கிடையாது. நீங்க தராவீஹ் தொழல, நாளை மறுமையில் உங்களுக்கு கேள்வி உண்டுமா? கிடையாது. நீங்க தராவீஹ் தொழுதா நன்மை, அது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் தராவீஹ் தொழ வேண்டும். தராவீஹ் தொழுகிறது உங்களுக்கு தயாராயிட்டாங்க, சுன்னத்தான தொழுகை. ஃபஜ்ருக்கு வர மாட்டேங்கிறாங்க. என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், தராவீஹ் 2 ரக்காத், ஒரு உதாரணம் வச்சுக்கோ, தராவீஹ் 2 ரக்காத், ஃபஜ்ர் 20 ரக்காத்னு வைங்களேன். ஏங்க தராவீஹ் 2 ரக்காத் தொழுது வந்துடும், ஃபஜ்ர் 20 ரக்காத் யாருங்க தொழ முடியும்னு சொல்லி கேட்கலாம். 20ஓ 8ஓ, ஆனா 20 ரக்காத்துக்கு வந்துடுறான், 8 ரக்காத்துக்கு வந்துடுறாங்க.
1 மணி நேரம் நின்று தொழுகிறாங்க. ஃபஜ்ருக்கு ஒரு 2 ரக்காத் தொழ வாப்பாங்க. அப்ப என்ன என்று சொன்னால், நாங்கள் எங்களை கடவுளாக்கி கொண்டோம். தன்னுடைய மனவீச்சையை கடவுளாக்கி கொண்டவனை நபியே நீர் பார்த்தீரா? உனக்கு ஃபஜ்ர் தொழாததுக்கான காரணம் என்ன? என்ன ரீசன் சொல்ல முடியும்? அல்லாஹ்ட்டே நம்ம சொல்லுவோம், ஏன்பா ஃபஜ்ர் தொழல? கேள்வி கேட்கிறான் அல்லாஹ். என்ன சொல்லுவோம்? எல்லாம் என்ன சொல்லுவோம்? ஒரே பதில் தான், தூங்கிட்டோம். அப்ப இந்த தூக்கம் முக்கியமா இறைவன் முக்கியமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நாம எதை சூஸ் பண்ணுவோம்? இப்ப கேள்வியா கேட்கிறேன்னு வைங்களேன், வெளியே நம்ம உங்கள்ட்ட கேட்கிற, உங்களுக்கு இறைவன் முக்கியமா தூக்கம் முக்கியமா? எல்லாரும் என்ன பதில் சொல்லுவோம்? இறைவன் தான் முக்கியம். இறைவன் முக்கியமா நபி முக்கியமா? நபி தான் முக்கியம். தூக்கம் முக்கியமா உங்களுக்கு சொர்க்கம் முக்கியமா? எங்களுக்கு சோனம் தான் முக்கியம். எல்லாம் இப்படி பதில் சொல்லுவான். செயல்ல வந்து பார்த்தா எதை டிக் பண்ணுவோம்? தூக்கம். அதனாலதான் இங்க இமாம் இங்க இருந்து முஅத்தின் கத்துறார், அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம். எல்லா அதான்களிலும் இல்லாமல் ஃபஜ்ர் தொழுகைக்கு சிறப்பான ஒரு அழைப்பு. தூக்கத்தை விட தொழுகை மேலானது, தூக்கத்தை விட தொழுகை மேலானது. அடப்போப்பா நீங்க கத்திக்கிட்டு கடை, எங்களுக்கு தூக்கம் தான் மேலானது, தொழுகை அப்புறம் தான். அது அப்படித்தான் சொல்றோம், செயலில் காட்டுகிறோம். தூக்கமா தொழுகையா? எனக்கு தூக்கம் தான், நான் நல்லா தூங்கணும், என் தூக்கத்தை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அது அல்லாவே வந்தாலும் சரி, நீ அப்புறம் வாப்பா போப்பா, நான் சொல்ல முடியாது, நான் தூங்கணும் நல்லா, என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் நாம் சொல்லுவோம், அல்லாஹ் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், இறைவனுக்காக உயிரை கொடுப்போம், இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்க வந்து ஒவ்வொரு வேளை அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம், இன்ன ஸலாத்தி எங்களுடைய தொழுகை, எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய மரணம், எங்களுடைய குர்பானி, யா அல்லாஹ் எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு இங்க வந்து வஜியத் ஓதிட்டு போயிடுவோம். ஆனால் ஈசாக்கு சொல்லிட்டு போறான் காலையில, தூக்கமா இறைவனா? இறைவன்லாம் வேண்டாம், அல்லாஹ்வை அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு தூக்கம் தான் முக்கியம். அதனாலதான் ஒரு சஃப் 2 சஃப் இப்படி இருந்தா எப்படி? ஏன் வந்து உங்களுக்கு ரமலான்ல இவ்வளவு கூட்டம் வருது? அப்ப இவங்க சீசன் தொழுகையாளிகள் யாராவது இருந்தால் தயவு செய்து இந்த ஜும்மாவில் ஒரு உறுதிமொழி எடுங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் இருந்து நான் 5 வேளை பள்ளிவாசலில் இமாம் ஜமாத்துடன் தொழுவேன் என்ற அந்த உறுதியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த ஒரு செயலை நீங்க சக்சஸா பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்து விடும். ஃபஜ்ருக்கு வரும்போது நாம மட்டும் வருவோம், பிள்ளைகளை கூட்டு வர மாட்டோம். அப்ப நைட் எல்லாம் படிச்சுட்டு இருக்காப்புல, ரொம்ப டயர்டா இருக்க, தூங்கட்டும். பிள்ளைகள் சொர்க்கத்துக்கு வருவதற்கு யாரெல்லாம் இந்த சொர்க்கத்தினுடைய வாசலிலே ரையான் என்ற வாசலில் நுழைவார்கள், நோன்பாளிகளை தவிர மற்றவர்கள் நுழைய மாட்டார்கள். அதே மாதிரி தொழுகையாளிகளுக்கான வாசல்கள் தொழுகையாளிகள் தவிர மற்றவர்கள் நுழைய மாட்டார்கள். அப்போ மாப்ப ஒரு கேட் வழியா சொர்க்கத்துக்கு போறாருன்னா பையனுக்கு இங்க இடம் இருக்காது. ஏன்னா பையன் வந்து ஃபஜ்ர் தொழுவதில் வாப்ப மட்டும் தொழுதார், இவர் எல்லாத்தையும் கடந்து வருவார். ஆனா வீட்டில் உள்ளவர்களை தொழுகைக்கு எழுப்ப மாட்டார். அப்படி என்றால் அவர் தன் குடும்பத்தின் மீது உண்டான அக்கறை இல்லாத ஒரு மனிதர் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்காக பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகாலையில் எழுந்து தொழுவது கட்டாய கடமை என்ற அந்த உணர்வை இந்த சமுதாயம் பெறவில்லை. எனவே இந்த ரமலான் தருகின்ற மகத்தான பயிற்சிகளில் ஒன்றுதான். நான் பார்த்த வரைக்கும் 1 மாசம் பிராக்டிஸ் எடுத்தாச்சு, 1 மாசம் ஃபஜ்ர் தொழுது பழகியாச்சு. எப்படிங்க ஷவ்வால் 1ல வந்து ஆளகானோம், பள்ளிவாசல் வெறிச்சோடி போயிடுச்சு அப்படின்னா, இது நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக இந்த ரமலான் நோன்பை நோக்கின்றோம் என்ற அர்த்தம். எனவே அன்பு சகோதரர்களை, இதை ஒரு உறுதிமொழியாக நாம் ஏற்க வேண்டும். இந்த ரமலானிலிருந்து நான் 5 நேர தொழுகையாளியாக மாறிவிடுவேன் என்ற அந்த உறுதியை நீங்கள் நிச்சயமாக ஏற்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளையும் நான் தொழுகைக்கு அழைத்து வரக்கூடியவராக மாறிவிட வேண்டும் என்ற இந்த ஒரு உறுதியை நாம் மேற்கொள்ள வேண்டும். தொழுகை இன்னும் சொன்னால் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு தொழுகை என்னவென்று சொன்னால் தஹஜ்ஜுத் தொழுகை. இரவு நேரம் உலகமே தூங்கி கொண்டிருக்கும் போது ரொம்ப அமைதியான நேரத்துல நீங்க ஒலு செய்து விட்டு எல்லாரும் தூங்கும் போது நீங்க உங்களே ரொம்ப பிடிச்சு போகும். ரொம்ப அமைதியாக இறைவனிடம் நெருக்கமாக பேசுவதற்கான, மனம் விட்டு நம்முடைய குறைகளை சொல்வதற்கான, கண்ணீர் சிந்தி இறைவன் முன்னால் நம்மை ஒப்படைத்து விடுவதற்கான ஒரு அற்புதமான தருணம் தான் தஹஜ்ஜுடைய நேரம். அதனால அதுல நாம இரவு நேரம், ஆனால் ரமலானுக்கு நாம எழுந்து விடுவோம், சஹருக்கு எழுந்துறதுனால அதோட சேர்ந்து தஹஜ்ஜுத் தொழுகிற பழக்கத்தை கொண்டு வருகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த பழக்கம் ஏன் நீடிக்க மாட்டேங்கிறது? அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த ரமலானின் திட்டங்கள் இதுதான்.
குர்ஆனோடு நான் ஆழமான நெருக்கமான தொடர்பை நான் ஏற்படுத்திக் கொள்வேன். குர்ஆனிலிருந்து நான் வழிகாட்டுதலை பெறுவேன். அந்த வழிகாட்டுதலை என்னுடைய வாழ்க்கையினுடைய செயல் வடிவமாக மாற்றி காட்டுவேன். அதே போல நான் தீய காரியங்களை எல்லாம் விட்டு விடுவேன். என் வாழ்க்கையிலே ஒரு மகத்தான மாற்றத்திற்கு என்னை ஆட்படுத்திக் கொள்வேன். இது எல்லாவற்றையும் நாம் இந்த ரமலானிலே கடைபிடிக்க வேண்டும். அதே போல் தீய காட்சிகளிலே தீய விஷயங்களிலிருந்து விலகி இருப்பதை போல நன்மையான காரியங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமாக நாம் சொல்வது, இந்த தொழுகையை, ஐங்கால நேர தொழுகையை சரியான நேரத்திலே உரிய முறையிலே பள்ளிவாசலில் வந்து தொழுவதுடன் நாம் தொழக்கூடியவர்களாக நம்முடைய குடும்பத்தை மாற்ற வேண்டும். அதே போல இந்த குர்ஆனுடைய கூட்டாய்வை, குர்ஆனுடைய குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை மாற்றுவதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து இந்த மாதத்திலே மகத்தான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இது அழைப்பியலுக்கான ஒரு மாதம். இது ஒரு தாவாக்கான ஒரு மாதமாக இருக்கிறது. சகோதர சமுதாய சொந்தங்களை எல்லாம் நாம் நெருக்கமாக தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த ரமலான் மாதம் தான். எனவே அவர்களை நாம் இஃப்தாருக்கு அழைச்சு வந்து பெரிய இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படிங்கிறது அது சமய நல்லிணக்க நிகழ்ச்சி, அது தாவா நிகழ்ச்சி இல்லை, ஒரு சகோதரத்துவத்தை பேணுவதற்கு. ஆனால் இன்றைக்கு வகுப்புவாதமும் வெறுப்பும் துவேஷமும் பரப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே உங்களுடைய நெருங்கிய வட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தை சொந்தங்களை சேர்ந்து நீங்க வீட்டுக்கு அழைங்க, என் வீட்டுக்கு வாப்பா, நீங்க நம்ம 2 பேரும் நோன்பு திறக்கலாம் என்று தனியாக இண்டிவிஜுவல் இஃப்தார் உங்க வீட்டுல அவரை கூப்பிட்டு வந்து அவரோட நீங்க உரையாடுங்க. அப்படி தனிப்பட்ட முறையில நீங்க அவரோடு உட்கார்ந்து நோன்பு திறக்கும் போது அவர் மனம் திறந்து சில கேள்விகளை கேட்பாரு. ஏன் பாய் நோன்பு நோக்குறீங்க? ஏன் பாய் தொழுவுறீங்க? ஏன் பாய் உங்க வீட்டுல உள்ள பெண்கள் எல்லாம் புர்கா போட்டிருக்காங்க? நீங்க பலகாரம் பண்றீங்களா? அவனுக்கு என்னென்ன செய்திகள் எல்லாம் கிடைத்ததோ அதை குறித்தான தெளிவு ஏற்படுத்த போது இது சமய நல்லிணக்கத்திற்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்குமான ஒரு ஏற்பாடாக இந்த மாதத்திலே இறை மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காலமாகவும் இதை நாம் பயன்படுத்த வேண்டும். இது இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கால தேவையாகவும் இருக்கிறது. இது அழைப்பியலுடைய மாதமாகவும் இருக்கின்றது. இந்த மாதத்திலே நாம் நம்மை மாற்றிக்கொள்வதுடன் ஒரு சமுதாய மாற்றத்திற்காகவும் நாம் முன்னெடுக்க வேண்டும். இந்த ரமலான் மிகப்பெரிய நம்பிக்கையினுடைய மாதமாக இருக்கிறது. ரமலான் வந்தால் இந்த ரமலான் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு வரலாறு தான் பத்ருடைய வரலாறு. பத்ர் இந்த ரமலான் 17 நடந்த ஒரு மகத்தான ஒரு யுத்தம். இஸ்லாத்தினுடைய வெற்றி பாதைகளிலே திருப்புமுனையை தந்த ஒரு நிகழ்வு தான் இந்த பத்ர் யுத்தம். அதெல்லாம் நீங்க படிக்க வேண்டும். அந்த வரலாற்றுக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். அந்த வரலாறு திரும்புகின்ற அந்த நம்பிக்கை பாடங்களை இன்றைக்கு மீளாய்வு செய்வது, இன்றைக்கு காசா மக்கள் எப்படி அதிலிருந்து படிப்பினையும் பாடமும் பெற்று அந்த களத்தை இன்றைக்கு உருவாக்கினார்களோ அதுவெல்லாம் நமக்கு பாடங்கள். நாம் இந்த காசா மக்களை, பலஸ்தீன மக்களை பார்த்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அந்த நகரத்தை சின்னாபின்னமாக சிதைத்தார்கள். உலகத்திலே மிகப்பெரிய ராணுவம் நாங்கள் தான் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய 4வது ராணுவம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் வல்லாதிக்க நாடுகளான அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரிட்டன் போன்ற நாடுகளுடன் சேர்ந்து மில்லியன் கணக்கான பணத்தை இறைத்து மிக முக்கியமான அதிபயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் செலுத்தி தொடர்ந்து 467 நாள் ஒரு சின்னஞ்சிறு நகரத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கி லட்சக்கணக்கான மக்களை அழித்து குழந்தைகளை கொன்று, எந்த அளவு வரலாற்றிலே மிக துயரம் என்று சொன்னால், மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இன்குபேட்டர் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொலை செய்கின்ற பெரும் கொடுமையை செய்து கசாவை ஒட்டுமொத்தமாக அழித்து, அங்குள்ள நீர்வளத்தை சிதைத்து, அங்குள்ள மருத்துவமனைகளை எல்லாம் அழித்து, அங்குடைய கட்டடங்கள் 80 விழுக்காடு கட்டடங்களை எல்லாம் அழித்து, கல்விக்கூடங்களை அழித்து, விவசாய நிலங்களை சிதைத்து 88 விழுக்காடு அந்த நகரத்தை உருக்குறைந்து சாம்பலாக்கி சின்னாவண்ணமாக்கி அங்கே வாழ தகுதியற்ற பூமி நாங்கள் ஹமாஸை ஒழித்து விட்டோம் என்று சொன்ன போதும் கூட அந்த யுத்த நிறுத்த நாளிலே ஜனவரியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஜனவரி 19ஆம் தேதி அந்த ஹமாஸ் போராளிகள் அப்படியே புத்தம் புதிய மலர்களாக பூத்தவர்கள் வந்து அந்த காட்சி இருக்கிறது அல்லவா, அது நம்பிக்கையினுடைய பாடம். அவர்கள் பணிந்து விடவில்லை, அசத்தியத்து முன்னால் பணிந்து விடவில்லை, நம்பிக்கை குலைந்து விடவில்லை. அவர்கள் மீண்டும் முரண்பட்டு உயிர் பெற்று இழந்து வந்த இந்த செய்தியை கண்டு என்று உலகம் வியந்து பாராட்டுகிறது. இந்த பிணைய கைதிகள் எல்லாம் எப்படி இந்த கைதிகளை அவர்கள் பாதுகாத்து வைத்திருந்தார்கள், எப்படி அவர்களை இவ்வளவு காலம் ஒழித்து வைத்திருந்தார்கள். அந்த இடத்தை இவ்வளவு பெரிய இராணுவத்தினால் கண்டுவிட முடியவில்லை. அவர்கள் கைதிகளிடம் நடந்து கொண்ட முறையும் சற்றேறக்குறைய இன்றைய காலகட்டத்தில் ஒரு பத்ருத்தம் போல அந்த யுத்தத்தை அவர்கள் முன்னெடுத்து வெற்றி வீரர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். உலகத்தில் நம்பிக்கை தருகின்ற பாடங்களாக அவர்கள் மிளிர்கின்றார்கள்.
எனவே இந்த நேரத்திலிருந்து நாம் ஈமானிய உரம் பெறுவதற்காக, நம்முடைய வாழ்வின் வளம் கூட்டுவதற்காக, அநீதிக்கு எதிரான போராட்டத்திலான நம்பிக்கை பாடங்களை பெறுவதற்கான பாடத்தையும் இந்த ரமலானிலிருந்து பெற வேண்டும். எனவே அன்பு சகோதரர்களே, இன்னும் ரமலான் மிக நெருங்கி இருக்கிறது. நாம் திரும்பி பார்ப்பதற்குள் இந்த மாதம் நம்மை வந்து அடைந்துவிடும். எனவே அந்த மாதத்தை வந்து அடைகின்ற ஒரு நற்பாக்கியத்தை, அந்த மாதத்திலே உயிர்த்திருக்கின்ற அந்த மாதத்திலே இறைவனுக்காக நோன்பு நோக்கின்ற ஒரு ஆற்றலை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அந்த ரமலானுடைய மாதத்திலே உண்மையான இறையச்சத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. இந்த ரமலானுக்காக நீங்கள் திட்டமிடுங்கள். மிக சீரியஸாக உட்கார்ந்து உங்களுடைய குடும்பத்துடன் அமர்ந்து ஒரு பட்ஜெட் போடுற மாதிரி ஒரு பிளானிங், ரமலான் பிளானிங்கை நீங்கள் நாம் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் சரியான முறையில் திட்டமிட்டு இப்போதிருந்து அதற்கு தயாரானால் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் லஅல்லக்கும் தத்தக்கூன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இறைச்சமுள்ள மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவதற்கு அது பயன் தரும் என்பதை அந்த செய்தியை இந்த நாளில் நாம் ஒரு உறுதியாக ஏற்றுக்கொள்வோம்.